ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ராக் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த துணி என்னோடய டெய்லரிங் கடையில் மீதியான துணி தான். ஸோ சுடிதார் தைச்சது போக மீதியான துணியை நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இந்த கிளாத்தில் தான் நம்ம ஃப்ராக் தைக்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் துணிக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒட்டு போட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் துணி நீளமாக இருக்குது, ஆனால் அகலம் இல்லை. அதனால் சரி ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மெரூன் கலர் கிளாத் கரெக்டாக அகலம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத் வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒட்டு போட்டு தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவுக்கு மடிப்போம் இல்லைங்களா, 4ஆ, அந்த மாதிரி 4ஆக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 2 சைடு ஃப்ரண்ட்டு பேக் வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் அளவு வைக்கிறேன். ஏன்னா குட்டி பாப்பா தானே, அதனால் நம்ம இந்த அளவு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னாவே கரெக்டாக இருக்கும். கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த தையல் போட்டிருக்க வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்கலாம். 8.5 இன்ச்சு கிடைக்குது. அந்த 8.5 இன்ச்சே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் அந்த சைடு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒட்டு போட்டதுக்கு நேர் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணோம்னா 2 துணிக்கு சரியாக இருக்கும். 4.5 இன்ச் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே 4.5 இன்ச்சு கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம்கோல் லென்த் நான் 4.5 இன்ச்சே வச்சுக்கிறேன். ஏன்னா குட்டி பாப்பா தான் இல்லைங்களா, அதனால் 4.5 இன்ச்சே போதும் அவங்களுக்கு. இப்போ எப்பவும் போல் நம்ம லைன் போட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நேரம் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக் வித் நான் 2 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா 2 இன்ச் கரெக்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் ரெடி அளவு தான் 2 இன்ச். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கீழே கழுத்தோட இறக்கம் 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரெடி அளவு 2 இன்ச் வச்சோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரவுண்ட் பண்ணி தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கீழே இன்னொரு லைன் போடுறேன் இல்லைங்களா, அது ரெடி அளவு. நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவு தான் நான் இப்போ போட்ட லைன். நான் நெக்குக்கு ரவுண்ட் ஷேப்பே கொடுத்துட்டு கொஞ்சோண்டு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஓப்பன் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது நெக் டிசைன்ஸ் நீங்கள் போடுறதுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ராக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆம்கோல் ரவுண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இல்லைங்களா, நம்ம ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வச்சு அப்படியே சேஃப் கொடுத்தோம்னா போதும். ரவுண்ட் சேஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செஸ்ட் ரவுண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் மார்க் பண்ணேன். ஏன்னா கிளாத் எனக்கு எக்ஸஸாக இருந்ததே அவ்வளோதான். அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். 8 இன்ச் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே வேஸ்ட்டுக்கிட்ட 7.5 இன்ச் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கரெக்டாக இருக்கும். மேலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் நெக் பீஸும் இப்போவே கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஒரே அளவு தான். ஸோ அதனால் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பீஸ் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சமாக நம்ம ஓப்பன் வச்சு தைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தைச்சி போட்டோம்னா கொஞ்சம் நெக் டிசைனாக இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்க்கு நான் இந்த மெரூன் கலர் எடுத்துக்கிறேன். இது வித்து அப்புறம் லென்த் எல்லாமே ஈவனாக இருந்ததுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் எந்த ஒரு ஜாயிண்ட்டும் நான் போடலை. ஆல்ரெடி இந்த பீஸ் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸாக மடக்கிக்கணும். அதாவது அந்த தளவில் நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக மடக்கி போட்டோம்னா
நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் வந்து நல்லா சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து கோன் ஷேப்பில் நம்ம போடணும். அதாவது 2ஆக ஃபோல்ட் பண்ணதை அப்படியே நம்ம க்ராஸாக கொண்டு வந்தோம்னா கோன் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம மேலே டாப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து எத்தனை இன்ச் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். 7 இன்ச் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அந்த 7 இன்ச் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு இப்படி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல கரெக்டாக டேப் நேராகவே வச்சுக்கோங்க. எங்கே 7 இன்ச் கிடைக்குதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 9 இன்ச் கிடைக்குது. அதே மாதிரி சென்டர்லேயும் 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு வந்து சேஃப் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். அப்படி தான் வந்து அம்பர்லா ஃப்ராகுக்கு வந்து வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து நேராக வழியே அப்படின்னாலாம் வந்து யோசிக்க வேணாம். ஏன்னா அம்பர்லா ஃப்ராக்னாவே இந்த மாதிரி வந்து வளைவாக தான் வரும். அப்போ தான் வந்து ஸ்கர்ட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்கர்ட்டுக்கு உண்டான லென்த்து தான் நம்ம எடுக்கணும். லென்த்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பீஸ் கிடையாது. இவ்வளோ தான் இருந்தது. அதனால் அந்த இருக்கிற லென்த்தவே நான் வந்து கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 இன்ச்சு தான் கிடைக்குது. அந்த 19 இன்ச்சே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் வந்து 19 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல வந்து நம்ம 19 இன்ச் மார்க் பண்ணுறோமோ அதே தான் வந்து எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி 19 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா 19 இன்ச் கிடச்சிரும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் ஃப்ராகில். அதை வந்து மார்க் பண்ணி சேஃப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 9 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து ரெடி அளவு. ஸோ 8.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் நமக்கு 9 இன்ச் இருந்தால் போதும். அதுக்காக அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடும், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வச்சு 9 இன்ச் மார்க் பண்ணமோ அதே மாதிரி 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து சேஃப் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்கர்ட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சைடு வந்து அந்த ஜாயின் பண்ணது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து கடைசியாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் பீஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து வி சேஃப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது முன்னாடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சேஃப் கொடுத்து எடுத்துக்கலாம். அதாவது லைனிங் பீஸ் எல்லாம் எப்படி வச்சு அடித்து திருப்போமோ அந்த மாதிரி தாங்க இதுவும். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வி சேஃப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கே மட்டும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு லைனிங் திருப்புற மாதிரியே திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் திருப்பி எடுத்தோம்னா அந்த சேஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடச்சிருக்கும். அது மேலே வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் நெக் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா துணி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கட்டிங்லேயே வந்து முக்கால்வாசி இதாகிடுச்சு. ஸோ எக்ஸஸாக வந்து எனக்கு துணி வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் பத்தலை. அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பாட்டம் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கு எப்பவும் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் வச்சு கழுத்து பீஸ் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தைச்சி முடித்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம நாட்சஸ் போட்டு எப்பவும் போல் அடித்து திருப்பி எடுத்தோம்னா நமக்கு வந்து பாட்டம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கேன். எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நாட்சஸ் போட்டோம், அந்த ரவுண்ட் சேஃப்டியில் நாட்சஸ் கொடுத்து திருப்பினோம்னா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
படிமான தையல் போட்டு எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ரவுண்ட் ஷேப்க்கெல்லாம் வந்து பீஸ் வந்து ஈஸியாக திரும்பும். அதுக்காக இந்த மாதிரி கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக நம்ம ப்ளவுஸ் வைக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து காலர் பீஸ் மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் பீஸ், அதாவது கழுத்து பீஸ் வச்சு அடிச்சிட்டேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா, சுடிதாருக்கு வந்து நம்ம லைனிங் வச்சு அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. அது வந்து இன்னமும் நீட்டாக இருக்கும். எங்கிட்ட வந்து பீஸ் இல்லை, அதனால் வந்து நான் இந்த மாதிரி கழுத்து பீஸ் வச்சு அடிச்சிட்டேன். இப்போது ஸ்லீவ் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டையாக மடித்து அடிச்சிருங்க. நமக்கு இது வந்து கழுத்து பீஸோ இல்லை க்ராஸ் பீஸோ எதுவும் தேவை கிடையாது. அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக அடிச்சுக்கலாம். அதுவும் வந்து நீட்டாக தான் வரும். இதுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே ஸ்கர்ட் இருக்குது இல்லைங்களா, ஸ்கர்ட் கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சைடு வச்சாலும் சரி, ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சைடும் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் வந்து 1/4 இன்ச் கேப்லேயே வந்து தையல் போடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் பேக்லேயும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஒரு சைடு வந்து 1/4 இன்ச்சும் இன்னொரு சைடு வந்து நம்ம 1/2 இன்ச்சும் கொடுத்தோம்னா ஸ்கர்ட் வந்து கொஞ்சம், அதாவது அதிகம் கம்மியாக வந்துடும். அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மெரூன் கலர் பீஸ் இருக்குது இல்லைங்களா ஸ்கர்ட்டு, அதுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் பீஸ் கொஞ்சம் இருந்தது. அது கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து கொஞ்சமாக சின்ன பார்டராக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் வச்சு தைச்சிருக்கேன். எனக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிற அளவுக்கு கிளாத் இல்லை. ஸ்ட்ரெயிட் பீஸுமே வந்து ரொம்ப நீட்டாக தான் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பிசுறு தெரியாமல் நம்ம வந்து திருப்பி அடித்து எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பாட்டம் சைடு வந்து கொஞ்சம் அந்த பார்டர் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து மறுபடியும் தைச்சி எடுத்ததுக்கப்புறம் படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சிங்கிளாக வந்து விட்டுட்டாலும் வந்து நீட்டாக தான் இருக்கும். பார்டர் கொஞ்சம் பெருசாக தெரியுது. நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்டர் இருந்தால் போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு மடித்து அடிச்சிடுறேன். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்தோம்னா ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் வந்து குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸஸாக துணி இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் தைச்சி கொடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கடையில் வாங்குகிற துணியை விடவே வந்து நம்ம தைக்கிறது வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. சைடு ஜாயின் பண்ணோம்னா ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. சும்மா அப்ராக்சிமேட்டாகவே வச்சு அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து வச்சு அடிச்சுக்கிறேன். இந்த 1 இன்ச் வந்து ஸ்கர்ட்டோட எண்டு வரைக்குமே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த அம்பர்லா கட் வந்து நீட்டாக வரும். நம்ம வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லூஸாக இருந்தாலும் டைட் பண்ணிக்கலாம், இல்லை டைட்டாக இருந்தாலும் பிரித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து எப்பவும் போல் ஒரு 3 தையல் போடுவோம் இல்லைங்களா, ஃப்ராக்குக்கு வந்து ஒரு 2 தையல் மட்டும் போட்டுக்கோங்க போதும். 1/4 இன்ச் கேப்பில் எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொண்டு வந்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்னொரு சைடும் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் வந்துட்டு இன்னொரு சைடு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் வந்து எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு குட்டி பாப்பாவுக்கு நம்மக்கிட்ட வந்து எக்ஸஸாக இருந்த துணியை வச்சு ரொம்ப நீட்டாக அழகாக வந்து ஒரு ஃப்ராக் தைச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்டையும் எக்ஸஸாக துணி இருந்தது அப்படின்னா ஒரு ஃப்ராக் வந்து தைச்சி பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். பெண் குழந்தையெல்லாம் இல்லைங்க, ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சு உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள்.
எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட எக்ஸஸ் துணியில் வந்து நீங்கள் இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து ஃப்ராக் தைச்சு எடுத்துக்கோங்க. தைச்சு எடுத்ததுக்கப்புறம் ஹேங்கர் இருந்தது அப்படின்னா ஹேங்கரில் வந்து மாட்டி விட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி வந்து நம்ம கடையில் வந்து மாட்டி வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து குட்டி பாப்பா யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, இந்த துணி வந்து சேல்ஸ்க்கா இல்லைனா வந்து உங்கள் ஓன் யூஸ்க்கான்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு தான், அதாவது சேல்ஸ்க்கு தான் சொல்லி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 2 in 1 தாங்க. ஒரே கல்லில் வந்து 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப சிம்பிள். இல்லைங்க இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, யாருக்காவது கொடுத்துடலான்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக வந்து தைச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு போய் அங்கே டொனேட் பண்ணிடுங்க. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு புது துணி கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி மீதியாகிற துணியிலேருந்து எடுத்து நம்ம வந்து ஃப்ராக் தைச்சு அது இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போட்டுப்பாங்க. நமக்கும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சௌரியமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸஸாக இருந்த துணியில் தைச்சோம் அப்படின்னு வந்து சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய துணி மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது காட்டன். மேல் பீஸ் வந்து காட்டன். அப்புறம் வந்து பத்தி கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத் தான் நான் வந்து யூஸ் பண்ணி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற துணியை வச்சு நம்ம வந்து இன்னும் என்னென்ன வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.